குழந்தைகளுக்கு பிடிச்சமான நம்ம எஸ்எம் நட்ஸ் ஏபிசி மால்ட்ல என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்யறோம், அது எப்படி செய்யறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இதெல்லாம் தோல் சீவி இந்த மாதிரி கிளீனா எடுத்து வச்சுக்குவோம். அடுத்ததா பார்த்தா நட்ஸ்ல முந்திரி, பாதாம், ட்ரை டேட்ஸ், அது கூட பிஸ்தா, வால்நட்டு, வாசனைக்காக ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து செய்யறது. இது கூட நாட்டு சக்கரை கலந்து செய்யறது அந்த ஏபிசி மால்ட். ஏபிசி மால்ட் செய்ய தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதை ஆப்பிள வந்து ஸ்லைஸா கட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பீட்ரூட், கேரட்டையும் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்குவோம். நம்ம மால்ட்டில் சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சிருந்தா அந்த நட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோட்ல போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். அடுத்ததான் நம்ம துருவி வச்சிருந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டை இதில் தண்ணி சேர்க்காம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருவோம். இந்த மாதிரி பதத்தில் வந்தால் போதும். இது நார்மலாகவே ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டில் கொஞ்சம் நீர் சத்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அந்த ஒரு தண்ணியே போதுமானது. கூடுதலாக நம்ம எந்த ஒரு தண்ணியுமே இதில் சேர்க்க வேண்டாம். சேர்க்காம தான் அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சிருந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு அதோட பல்ப்பை வந்து அந்த வானலில் சேர்த்துட்டு அது கூட அந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிட்டு இருக்கணும். அடி பிடிக்காமல் கிண்டணும், அதுதான் முக்கியம். நம்ம அந்த ஃப்ரூட் பல்ப்பையும் இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அது கிண்ட அது ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு நீர் பதத்துக்கு வந்துடும். அது திரும்ப அதை நம்ம கைவிடாமல் அது கிண்டிகிட்டு இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த நட்ஸ் பவுடர் அந்த வானலில் சேர்த்து அதையும் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கணும். குறிப்பாக நட்ஸ் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிடும். அடுத்து ஏன்னா அது கெட்டியாகிற தன்மை வரும், அடி பிடிச்சிடும். அதனால் பார்த்து அடி பிடிக்காமல் கிண்டணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அது ஏபிசி மால்ட்டு கிண்டும் போது மேலே தெரிக்கும், கையில் பட்டு காயமாக கூட ஆகும். அதனால் ஏபிசி மால்ட்டு செய்கிற மாதிரி இருந்தால் பார்த்து சேஃப்டியாக செய்யுங்க. பக்கத்தில் குழந்தைகள் இதெல்லாம் வச்சுக்கூடாது. அதுபோல் அந்த மால்ட்டு கிண்டும் பொழுது அதோட பாவு வந்து சரியான ஒரு பதத்தில் வரணும். பாகு முத்திடுச்சு அப்படின்னாக்கா அது ரப்பர் மாதிரி அந்த மால்ட்டை வந்து எதுவும் யூஸ் பண்ண முடியாது, தூக்கி உரம் தான் போடணும். குறிப்பிட்ட அந்த பதம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மால்ட்டை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு மணமணராக இந்த மாதிரியான ஒரு பதம் பவுடர் பதத்துக்கு வந்துடும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு மாவு சலிக்கிற சல்லையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். இது ஈஸியாக பாலில் கரையிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏபிசி மால்ட்டில் நம்ம ஸ்வீட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஸ்வீட் வந்து அதிகம் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் மீடியம் ஸ்வீட்டில் தான் இருக்கும். ஸ்வீட் அதிகம் வேணுன்றவங்க கூடுதலாக கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டால் போதுமானது. உங்களுக்கு தேவையான ஸ்வீட் இருக்கும். இப்போ நம்ம ஏபிசி மால்ட்டில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் எதுவுமே ஆட் பண்ணல. இருந்தாலும் நம்ம 6 மாதம் வரைக்கும் நம்ம செல்ஃப் லைஃப் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு பக்குவத்தோடு செய்கிறோம். நம்ம எஸ்எம்ஆர் நட்ஸில் கொடுக்குற அந்த ஏபிசி மால்ட்டோட விலை 1/4 கிலோ 200 இந்த மாதிரி ஒரு 1/4 கிலோ ஜாரில் வந்துடும். உங்களுக்கு தேவை இருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பர்லையோ இல்லை நம்ம வெப்சைட்லையோ ஆர்டர் பண்ணிக்கலாம். கூடுதலாக நம்ம எஸ்எம்ஆர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, இந்த ஏபிசி மால்ட் குறித்து உங்களுக்கு ஏதாவது தகவல்கள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு தேவையான விளக்கத்தை அங்கே கொடுப்போம். நன்றி, வணக்கம்.